சர்ச் பெல் 357 TNPSC UPSC பேங்க் எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். இங்கே நாங்கள் கொடுத்திருக்கும் கேள்விகள் உண்மையில் மிக மிக முக்கியமான கேள்விகள். இது வராத கொஸ்டின் பேப்பர் இல்லை. ஆகவே இந்த தயாரிப்பை நன்றாக கவனித்து படித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இதற்குண்டான ஷார்ட் ஆன்சர்ஸும் கொடுத்திருக்கிறோம். விளக்கத்தையும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கொடுக்கின்றோம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் அமைப்பாகும். ஏ உண்மை, பி பொய், சி உறுதியாக தெரியவில்லை. இதில் பதில் உண்மை. இந்திய அரசியலமைப்பு என்பது இறையாண்மை கொண்ட தேசத்திற்கான உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் அமைப்பாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் பற்றிய சில விவரங்கள். நீள அரசியலமைப்பின் ஆங்கில பதிப்பு 1,46,385 சொற்களை கொண்டது. கட்டமைப்பு: அரசியலமைப்பு ஒரு முன்னுரை மற்றும் 470 ஆர்டிக்கிள் ஆனது 25 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வினா 2. அரசியலமைப்பின் எந்த பிரிவு அடிப்படை உரிமைகளின் சமத்துவத்திற்கான உரிமை பற்றி கூறுகிறது? சிம்பிள் ஆன்சர், ஆர்டிக்கிள் 14 to 18. டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர், இந்திய அரசியலமைப்பின் 14, 18வது பிரிவுகளில் சமத்துவத்திற்கான உரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. சமத்துவத்திற்கான உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமையாகும். இது சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான மரியாதைக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எந்த ஒரு நபருக்கும் எந்த சலுகையும் இல்லாமல் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். சட்டங்களின் சம பாதுகாப்பு: ஒரே சட்டம் அனைத்து மக்களுக்கும் சமமாக அதாவது ஈக்குவலாக பயன்படுத்த வேண்டும். பாகுபாடு தடை: மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்துள்ளது. வேலை வாய்ப்பில் சமத்துவம்: நியாயமான தொடர்பு இருந்தால் அரசு பொது வேலை வாய்ப்பில் வேறுபட்ட ட்ரீட்மெண்ட் அதாவது சலுகைகள் வழங்க முடியாது. நியாயமான தொடர்பு இருந்தால் அரசு பொது வேலை வாய்ப்பில் வேறுபட்ட ட்ரீட்மெண்ட் வழங்க முடியும். இதனை நீங்கள் ஆங்கிலத்தில் படித்தால் கீழே கொடுத்திருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில், அதை தெளிவாக வாசித்துக் கொள்ளுங்கள். பட்டங்களை ஒழித்தல்: இந்திய அரசியலமைப்பின் 14, 18வது பிரிவுகளில் சமத்துவத்திற்கான உரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது கேள்விக்கு பதில். கேள்வி 3. 1999இல் முதல் இந்திய நிறுவனம் மற்றும் ஜப்பான் அல்லாத ஆசியாவிலிருந்து நியூயார்க் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட முதல் வங்கி அல்லது நிதி நிறுவனம் எது? ஐசிஐசிஐ பேங்க்.
1999ஆம் ஆண்டில் நியூயார்க் பங்கு சந்தையில், அதாவது NYSE பட்டியலிடப்பட்ட முதல் இந்திய வங்கி அல்லது நிதி நிறுவனமாக ICICI ஆனது. ICICI இந்தியாவில் சில்லறை மற்றும் கார்ப்பரேட் வாடிக்கையாளர்களுக்கு இணைய வங்கி சேவையை வழங்கும் முதல் வங்கியாக இருக்கும். 4வது கேள்வி, மூளை உண்ணும் அமீபா அறிவியல் ரீதியாக டேஷ் கோடிட்டேடம் என அழைக்கப்படுகிறது. நெக்லேரியா ஃப்ளோரேரியா. நெக்லேரியா ஃப்ளோரியா என்பது ஒரு அமீபாகும். இது ஒரு தீவிர மத்திய நரம்பு மண்டல நோய் தொற்றை ஏற்படுத்தும். அமீபா சூடான அல்லது அமைதியான நீர்நிலைகளில் காணப்படுகிறது மற்றும் மூக்கு வழியாக மனித உடலில் நுழைகிறது. வெற்றிகரமான சிகிச்சையில் மில்டோபோசின் சேர்க்கப்பட்டுள்ளது. 5வது கேள்வி, பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு நடந்தது? இதுக்கு பதில் 1789. இதற்கு விளக்கம், பிரெஞ்சு புரட்சியானது 1787இல் தொடங்கி 1799இல் முடிவடைந்த பெரும் சமூக எழுச்சியின் காலமாகும். இது ஆட்சியாளர்களுக்கும் அவர்கள் ஆட்சி செய்தவர்களுக்கும் இடையிலான உறவை முற்றிலுமாக மாற்றவும், அரசியல் அதிகாரத்தின் தன்மை மறுவரை செய்யவும் முயன்றது. கேள்வி 7. கேள்வி 6. பின்வருவனவற்றில் முக்கியமான ஒன்று சிந்து சமவெளி நாகரிக தளமாகும். காளியங்கன் சிந்து சமவெளி தளம் இந்தியாவின் வடக்கு ராஜஸ்தான் ஹனுமன்கர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது சூரத்கர் மற்றும் ஹனுமன்கர் இடையே காகர் ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. ஹராப்பா இன்றைய பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதியில் அமைந்துள்ள ஹராப்பா 1921ஆம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்டது முதல் சிந்து சமவெளி நாகரிக தளமாகும். மொஹஞ்சதாரோ இன்றைய பாகிஸ்தானின் சிந்து பகுதியில் அமைந்துள்ள மொஹஞ்சதாரோ 1922இல் அடையாளம் காணப்பட்டது. கேள்வி 7. பாரிஸில் ஒலிம்பிக் 2024இல் ஆண்களுக்கு ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றவர் யார்? நீரஜ் சோப்ரா. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா வெள்ளிப் பதக்கம் வென்றார். நிகழ்வைப் பற்றி மேலும் தகவல்கள் நீங்கள் பின்னர் உங்களுக்கு கொடுக்கப்படும். 8. எலக்ட்ரானை கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பெயரை குறிப்பிடவும். ஜோசப் ஜான் தாம்சன். ஜோசப் ஜான் தாம்சன் 1856 முதல் 1940 வரை 1940 வரை இருந்தார். 1897இல் எலக்ட்ரானை கண்டுபிடித்த பெருமைக்குரியவர். பிரிட்டிஷ் பிசிஷியன், அதாவது இயற்பியலாளர், நோபல் பரிசு பெற்றவர். இவர் கேத்தோட் கதிர்களின் சோதனைகள் முதல் துணை அணு துகள்கள் கண்டுபிடிக்க வழிவகுத்தன. காஞ்சன்ஜங்கா அல்லது கஞ்சன்ஜங்கா என்று உச்சரிக்கப்படுகிறது.
இது உலகின் 3வது உயரமான மலையாகும். பானாஜி பஞ்சிப் பிரதான நிலப்பகுதி மாவட்டத்தின் வடமத்திய கடற்கரையில் உள்ளது. முன்னர் போர்த்துகீசிய வசம் இருந்த இந்த இடம் 1962 ஆண்டு இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியது. 1987 மாநிலத்தை உருவாக்கியது. பிரதிபா பாட்டீல் ஷெகாவத் என்று அழைக்கப்படும் பிரதிபா தேவ்சிங் பாட்டீல் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் வழக்கறிஞர் ஆவார். இவர் 2007 முதல் 2012 வரை இந்தியாவின் 12வது ஜனாதிபதியாக பணியாற்றினார். அவர் இந்தியாவின் ஜனாதிபதியான முதல் பெண்மணி ஆவார். ஆயுஷ்மான் பாரத் என்ற பெயரிலான மருத்துவ காப்பீடு திட்டத்தை தீனதயாள் உபாத்யாயா பிறந்த நாளில், அதாவது அவருடைய பிறந்த நாளான 2018 செப்டம்பர் 25 அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆயுஷ்மான் பாரத் என்ற ஒரு புதிய திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்தியாவில் 40% மக்களுக்கு மருத்துவ காப்பீட்டை அளிக்கும் நோக்கத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தில் பங்கேற்கும் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் அளவுக்கு மருத்துவ காப்பீடு கிடைக்கும். வாலிப நெஞ்சங்களே, அனைத்தும் முக்கியமான பகுதிகளாக தந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 15 வீடியோக்கள் போட்டுவிட்டோம். அந்த 15 வீடியோக்கள் எது எது என்று அடுத்த வீடியோவில் நாங்கள் கொடுக்கின்றோம். அனைத்தையும் நீங்கள் வாசித்து எளிதில் கற்றுக்கொள்ளும் அளவில் பொது அறிவு, பொருளாதாரம், அரசியல் மற்றும் வரலாறு போன்ற அதாவது இன்றைய கரண்ட் நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அனைத்தையும் நாங்கள் தர இருக்கிறோம். உங்கள் பரீட்சை மிக அருகில் இருக்கிறது. ஏற்கனவே 18ஆம் தேதி நீங்கள் எழுத வேண்டியதற்கும் அடுத்த மாதம். இதற்கு நீங்கள் தயாரிப்பு செய்வதற்கு நாங்கள் கொடுக்கும் அத்தனை பாடங்களும் மிக மிக வசதியாக அது தகுந்தாப்புள் தான் தருகிறோம். அதனை நன்கு படித்து அதை வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இதற்கான ஆங்கில உரை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு மிக தெளிவான வார்த்தைகள் கிடைக்கும். நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்து வரும் நல்ல ஆதரவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இதனை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவியாக எப்போதும் இருப்போம். நன்றி, வணக்கம்.